ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் 17 ரூபா 170 ரூபா மதிப்புள்ள சில இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பங்குகள் எல்லாமே மினிமம் 5, 10, 15 வருஷம் இனி லாங் டேர்ம் கோல்ஸுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆளாக இருந்தால் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஐடியாவில் மினிமம் 200 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 2000 ரூபாய் வரைக்கும் நம்ம எஸ்ஐபி ஐடியாஸ் சிலது தரப்போகிறோம். அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது என்ன மாதிரி கம்பெனிஸ்னா மிட் கேப் கம்பெனிஸ் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ மிட் கேப் கம்பெனிஸ்னா மார்க்கெட் கேப் 2 பில்லியன்ல இருந்து 10 பில்லியனா இருக்கிறதா இந்த மிட் கேப் கம்பெனிஸா இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் தான். லார்ஜ் கேப் மாதிரி ஒரு சேஃபர் ஹெவன் கிடையாது. ஆனா இந்த மிட் கேப் கேட்டகரியில இருக்கிற சில ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப் கேட்டகரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதே சமயத்தில் நிறைய வொலட்டிலிட்டி உள்ள ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மிட் கேப் குரூப் கேட்டகரியில இருப்பாங்க. சோ நம்ம நிஃப்டி 50ல ஒரு மிட் கேப் 150 இண்டெக்ஸ்னு சொல்லி இருக்காங்க. அந்த மிட் கேப் 150 இண்டெக்ஸ்ல பினான்சியல் சர்வீசஸ்ல 21% பங்குகள் இருக்காங்க. கேபிட்டல் குட்ஸ்ல 13% அளவுக்கு பங்குகள் இருக்காங்க. ஹெல்த் கேர்ல 11% மதிப்புள்ள பங்குகள் இருக்காங்க. ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல 7.35% இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில 6.81% இருக்காங்க. கெமிக்கல்ஸ்ல 5.77% இருக்காங்க. மற்றபடி கன்சியூமர் டூரபிள்ஸ், கன்சியூமர் சர்வீசஸ், ரியாலிட்டி, பவர், ஆயில், கேஸ் அண்ட் consumer fuels, metal and mining, construction materials, services, telecommunications, textile, fast moving consumer goods, media, entertainment and publications, diversified and construction businessல இருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த நிஃப்டி 150 மிட் கேப் இண்டெக்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதுல மேக்ஸிமம் வெயிட்டேஜ் 3 செக்டார் கொடுத்திருக்காங்க. பினான்சியல் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ஹெல்த் கேருக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல சில ஸ்டாக்ஸ்லாம் என்னன்னு சொல்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வெயிட்டேஜ் படி இந்த நிஃப்டி 150 இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ், நெக்ஸ்ட் மேக்ஸ் Healthcare Institute, REC Limited, Indian Hotels Company Limited, AU Small Finance Bank Limited, Tube Investments India Limited, Coforge Limited, Federal Bank Limited, S Bank Limited and Adani Power Limited இருக்காங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சே தெரியும் ஏன் மிட் கேப் கம்பெனிஸ் லார்ஜ் கேப் மாதிரி ஹெவன்ஸ் கிடையாது, ரிஸ்கியர் ஆப்ரேஷன் தான். ஆனா ஹை ரிஸ்க் இருக்கிற இதே கேட்டகரியில தான் ஹையர் ரிட்டர்ன்ஸும் இருக்கு. அதை நாம மறந்துட கூடாது. ஸோ இந்த நிஃப்டி 150 இண்டெக்ஸை பார்த்துட்டோம். ஸோ இந்த நிஃப்டி 150 இண்டெக்ஸ்ல நம்ம என்னென்ன இடிஎஃப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மிட் கேப் இடிஎஃப்னா என்னன்னா சேம் மிட் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இந்த மிட் கேப் இடிஎஃப் ஆர் மிட் கேப் பீஸ்ன்னு கூட நீங்க சொல்லலாம். லைக் ஐடி பீஸ், ஃபார்மா பீஸ், கோல் பீஸ்லாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த நிஃப்டி 150 மிட் கேப் இண்டெக்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸை அந்த வெயிட்டேஜ் பிரகாரம், அதுக்கப்புறம் சர்வீசஸ் செக்டார் பிரகாரம் இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் தான் இந்த நிஃப்டி மிட் கேப் இடிஎஃப் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன நிஃப்டி மிட் கேப் 150 இடிஎஃப் இருக்குன்னா ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மிட் கேப் 150 ETF, Nippon India ETF Mid Cap 150, Mirae Asset Nifty Mid Cap 150 ETF, UTI Nifty Mid Cap 150 Exchange Traded Funds இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் ஒரு காலம் ட்ராக்கிங் எரர். ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் என்னன்னா இண்டெக்ஸ் ஓவராலா இந்த 150 ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த 150 ஸ்டாக்ஸோட பிரைஸ் மூவ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அசெட்ஸா இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேரா இருக்கு. ஸோ ஓவராலா அந்த இண்டெக்ஸோட வெயிட்டேஜோ இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இருக்கிற எரர் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த ETF ரிட்டர்ன்ஸ் லாங் ரன்ல நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்கும். சோ அந்த ட்ராக்கிங் எரர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மிட் கேப் 150 ETF, செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது மெரே அசெட் நிஃப்டி 150 ETF இருக்காங்க. தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது நிப்பான் இந்தியா ETF இருக்காங்க. ஃபோர்த் பொசிஷன்ல யூடிஐ நிஃப்டி மிட் கேப் 150 இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன காலம் காமிச்சிருக்கோம்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ காமிச்சிருக்கோம். அதாவது இவங்க இந்த மாதிரி 150 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த 150 கம்பெனிஸ் செமி ஆனுவல் பேசிஸ்ல அந்த இண்டெக்ஸை விட்டு வெளியே போவாங்க, இண்டெக்ஸ்க்கு உள்ள வருவாங்க, வெயிட்டேஜ் மாறும், செக்டார்ஸ் மாறும். கரெக்ட்டுங்களா. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவல் வெயிட்டேஜ்ல அந்த கம்பெனிஸ்ல உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த கம்பெனிக்கு கொடுக்குற அமௌண்ட் தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல கம்மியா இருக்கிற கம்பெனி எதுனா மெரே அசெட் நிஃப்டி மிட் கேப் 150 இருக்காங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல. செகண்ட் பொசிஷன்ல ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மிட் கேப் 150 இருக்காங்க. தேர்ட் பொசிஷன்ல நிப்பான் இந்தியா ETF இருக்காங்க. யூடிஐ நிஃப்டி மிட் கேப் 150 ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காங்க. சோ மெரே அசெட்டோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ 0.05%, ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மிட் கேப் 150 ETF 0.115% இருக்கு. லிக்விடிட்டி எதை குறிக்குதுன்னா ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு லிக்விடிட்டி இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம். அதே சமயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் அப்போ இந்த ஸ்டாக்ஸ் விற்கலாம்னு சொல்லி காட்டுது. ஸ்டாக்ஸ் இந்த சென்ஸ் ETF விற்கலாம்னு சொல்லி தான் இந்த லிக்விடிட்டியை காட்டுது. இதுல ஹை லிக்விடிட்டி இருக்கிற ETFs நமக்கு நல்லபடியா சூட்டபிளா பொருந்தும். காரணம் என்னன்னா ஈஸியா விற்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ அது எதெல்லாம் இருக்குன்னா ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல், நிப்பான் இந்தியா ETF, மெரே அசெட் நிஃப்டி மிட் கேப் 50 ஹை லிக்விடிட்டி உள்ளதாகவும், யூடிஐ நிஃப்டி மிட் கேப் 150
மீடியம் லிக்விடிட்டி உள்ள ஒரு ETF வந்து இருக்காங்க. சோ பிரைஸ் வைஸ் பார்த்தோம்னா ரூ. 173 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஐசிஐசிஐ நிப்பான் இந்தியா நிப்டி மிட் கேப் 150 ETF ரூ. 17 வந்து மிரே அசெட் நிப்டி மிட் கேப் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. யூடிஐ நிப்டி வந்து ரூ. 169 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இதுதான் நம்ம தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ணிட்டோம். ரூ. 17 இருந்து ரூ. 170 ட்ரேட் ஆகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் எதுனா இந்த மிட் கேப் 150 ETF தான். சோ ட்ராக்கிங் எரர் வந்து எனக்கு வந்து கம்மியா இருக்கணும், ஆனா லாங் ரன்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு கன்சிடரேஷனா எது இருக்குன்னா ஐசிஐசிஐ புடென்ஷியல் மிட் கேப் 150 ETF வந்து இருக்கும். எனக்கு ட்ராக்கிங் எரர் வந்து பரவாயில்ல, ஆனா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ நான் அந்த கம்பெனி கொடுக்குற அமௌண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் கன்சிடர் பண்றவங்களுக்கு மெரே அசெட் நிப்டி மிட் கேப் 150 வந்து கரெக்டா இருக்கும். அதாவது ட்ராக்கிங் எரர்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஐசிஐசிஐ புடென்ஷியல் மிட் கேப் 150னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல வந்து கம்மி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்குது மெரே அசெட் நிப்டி 150 மிட் கேப் ETF இருக்காங்க. சோ அவங்க ரூ. 17 ஐசிஐசிஐ வந்து ரூ. 173 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ 1 இயர் ரிட்டர்ன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐசிஐசிஐ நிப்பான் மிரே அசெட் வந்து 42 to 43% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப பொருளா பேசப்படுறது என்னன்னா இந்த நிப்டி மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஏத்தி தான் மார்க்கெட் இந்த ஹையர் லெவல்ல வந்து இருக்கு. கரெக்ஷன் நடந்தாலும் ஸ்மால் கேப் மிட் கேப்ல நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கன்சிடர் பண்ண போறது ஒரு 5, 10, 15 வருஷம் தான் கன்சிடர் பண்ண போறோம். சோ ஷார்ட் டேர்ம்ல வர பிரச்சனையை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்ல. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஐசிஐசிஐ புடென்ஷியல் மிட் கேப் 150 வந்து 157% ரிட்டர்ன்ஸும், நிப்பான் இந்தியா ETF வந்து 187% அளவுக்கு ரிட்டர்ன்ஸும், மிரே அசெட் நிப்டி வந்து 62.46% அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த மிட் கேப் 150 இண்டெக்ஸே வந்து ரீசெண்டா தான் வந்து நம்மளோட NSE வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ரீசென்ட் டைம்ஸ் தான் இந்த ETF வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்து வந்திருக்கு. சோ ட்ராக்கிங் எரர் வைஸ் வந்து பெஸ்ட்னா ஐசிஐசிஐ புடென்ஷியல், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைஸ் வந்து கம்மியா எது அவைலபிளா இருக்குன்னா மிரே அசெட் வந்து கம்மியா இருக்கும். பட் லாங் ரன் 5 இயர் ரிட்டர்ன்ஸ், 3 இயர் ரிட்டர்ன்ஸ், மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ், 10 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. ஓவரால் வந்து இனிஷியேஷன் ரிட்டர்ன்ஸ், அதாவது இண்டெக்ஸ் வந்து நம்ம போஸ்ட் ரிட்டர்ன் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து சொல்லுவோம். அதை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 18 to 18% அளவுக்கு பிரைஸ் ரிட்டர்ன்ஸும் இருக்கு, டோட்டல் ரிட்டர்ன்ஸும் வந்து இந்த ETF இண்டெக்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. சோ இப்போ நம்ம SIP ஐடியாஸ் வந்து பார்க்க போறோம் இந்த மிட் கேப் 150 ETF வச்சு. சோ இந்த SIP ஐடியாஸ் வந்து ஒரு சேஃபர் சைட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியாஸ் வந்து பொருந்தும். அதாவது என்னால வந்து ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ண எனக்கு ஐடியா கிடையாது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த விலையில வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கிடையாது, இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்காங்களா எனக்கு ஐடியா கிடைக்காது, இந்த பிசினஸ் மாடல் எனக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி இருந்துட்டு நான் ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சிருக்கேன், ஃபார் மை கிட்ஸ், ஃபார் மை சன்ஸ், ஃபார் மை டாட்டர்ஸ் சொல்லி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வந்து ஏர்லியரா இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு, 30 இயர்ஸ் டைம் இருக்கு, ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கரியரா வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு இந்த SIP ஐடியாஸ் வந்து பொருந்தும். அந்த SIP ஐடியாஸும் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சேஃபான SIP ஐடியாஸ் தான். சோ இந்த SIP நம்ம இன்க்ளூட் பண்ணது இதெல்லாமே நான் பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ ITBs இருக்கு, கோல்டு பீஸ் இருக்கு, ஃபார்மா பீஸ் இருக்கு. சோ இந்த ITBஸோட கரண்ட் நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ரூ. 37, கோல்டு பீஸோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ரூ. 53.85, ஃபார்மா பீஸோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ரூ. 17.13. சோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா 173 மதிப்புல ஐசிஐசிஐ புடென்ஷியல் மிட் கேப் 150 ETF வந்து கொடுத்திருக்கேன். ஏன்னா ட்ராக்கிங் எரர் வந்து அதுக்கு கம்மியா இருக்கிறதுனால. சோ டோட்டல் SIP அமௌண்ட் இந்த எல்லா பீஸையும் வந்து ஒண்ணா வாங்கியிருந்தீங்கன்னா ரூ. 281 வந்து இருக்கு. அதுக்கு பதிலா 3 ITBs, 5 கோல்டு பீஸ், 2 ஃபார்மா பீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ரூ. 569 இருக்கு. ரூ. 1000 உங்களுக்கு SIP பண்ற அமௌண்ட் இருக்குன்னா சோ ஐசிஐசிஐ புடென்ஷியல் மிட் கேப் 3, ITBs ஒரு 5, கோல்ட் பீஸ் ஒரு 5, ஃபார்மா பீஸ் ஒரு 5 வாங்கினா ரூ. 1062 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரூ. 2000 உங்ககிட்ட அமௌண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ புடென்ஷியல் மிட் கேப் 5, IT, கோல்ட், ஃபார்மா பீஸ வந்து ஒரு 10 வாங்கினீங்கன்னா ரூ. 1951 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரூ. 3000 வந்து நான் எடுத்து வைக்க போறேன் மாசம் மாசம். லாங் டேர்ம் ஒரு 5, 10, 15 வருஷம் வரைக்கும் அதை நான் போட போறேன். வருஷத்துக்கு 10% அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். அதாவது இந்த வருஷம் நான் ரூ. 3000 மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றேன், அடுத்த வருஷம் வந்து 3300 நான் மாத்த போறேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐசிஐசிஐ புடென்ஷியல் மிட் கேப் 150 ETF வந்து ஒரு 10, ITBs வந்து ஒரு 10, கோல்ட் பீஸ் வந்து ஒரு 10, ஃபார்மா பீஸ் வந்து ஒரு 10 குவான்டிட்டி வாங்கி டோட்டலா ரூ. 2216 வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து லோயர் எண்ட்ல எந்த ஸ்டாக்ஸும் வந்து எனக்கு பிக் பண்ண ஐடியா இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ETFல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா வந்து பொருந்தும். வித் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றது 5, 10, 15 வருஷம் சொல்லி சொல்றது. இல்லப்பா எனக்கு இந்த மிட் கேப் 150 ETF வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரூ. 200 நமக்கு என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து இருக்குன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து சம்வர்தனா மதர்சன் இருக்கு, ஃபெடரல் பேங்க் இருக்காங்க, RVNL இருக்காங்க, சோ BHEL இருக்காங்க, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இருக்கு,
இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் பிக்ஸ் இருக்காங்க, மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் வந்து இந்த எஸ்ஐபி ஐடியாஸ்ல கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5, 10, 15 இயர்ஸ்ல வந்து ஒரு நல்ல growth ஸ்டோரி வந்து இந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த எஸ்ஐபி ஐடியாஸ்க்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க நான் சொன்ன இடிஎஃப் இருந்தாலும் சரி, இங்க நான் சொன்ன ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. 1 or 2 டைம்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்க போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துட்டு, உங்களால எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பார்த்துட்டு, உங்களுக்கு புரிஞ்சா மட்டும், உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் வந்து எந்த ஒரு ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்றது ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ இல்ல ஐபிஓலயோ இல்லைன்னா இடிஎஃப்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 or 2 டைம்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.